ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எல்இடி பல்ப்பு. எல்இடி பல்ப்புனா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடி பல்ப் தான். அதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இது வந்து 9 வாட் எல்இடி பல்ப்பு. நான் பல்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எல்இடி பல்ப்புனா நார்மலாக என்ன ஆகும், வீட்டில் இருக்க எல்இடி பல்ப்பு நார்மலாக ஒர்க் ஆகாமல் போயிட்டாலோ இல்லை அது வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் இது தான். இதை நம்ம காம்போனன்ட்ஸ் நம்ம ஸ்பேராக நம்ம கடையில் கூட ஸ்பேராக வாங்கிக்கலாம். இது இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இது இன்டிமேட் பண்ணுறேன். இது டச் பண்ணுறது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இது ரெண்டும் வந்து என்னென்னா 220 வோல்ட் இன்புட் சப்ளை தர ஒயர்ஸு. இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சால்டர் பண்ணணும். இந்த போர்டில் சால்டர் பண்ணணும். இந்த போர்டில் ப்ளஸ் மைனஸ் ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இது ப்ளஸ்ஸு, அது மைனஸ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் சால்டர் பண்ணுறதுக்கு சால்டரிங் எடுக்கிறேன். சால்டருக்கு ஃபஸ்ட்டு ஒயரில் சால்டர் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி சால்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளஸ் மைனஸ் சால்டர் பண்ணதை போர்டில் இது பண்ணி சால்டர் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு போர்டில் சால்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது பார்க்காமையே நான் ஃபஸ்ட்டு எடுத்து உள்ளே விட்டுட்டேன். இப்போது பார்த்த பிறகு அப்புறமா போர்டில் சால்டர் கரெக்டாக இல்லாததால் நான் போர்டு பக்காவாக சால்டர் பண்ணுறேன். போர்டில் ஃபஸ்ட்டு சால்டர் பண்ணிட்டேன். லெட் கோட் பண்ணுறேன். லெட் கோட் பண்ணிட்டேன்னா நல்லா பாருங்கள், கோட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், அதில் போர்டில் ப்ளஸ்ஸு மைனஸ்னு இருக்குது. அந்த வயரை அதுக்குள்ளே ஆக்சுவலாக அப்படி தான் போடணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் அப்படி போட்டிருக்கேன். பேஸ்டான் உங்கள் வீட்டில் பழைய எல்இடி பல்பில் அந்த மாதிரி உள்ளே நுழைக்க முடியாமல் இருந்துச்சுன்னா வெளியே கூட நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளஸ்ஸை வந்து அதோட ப்ளஸ்லேயும் மைனஸை வந்து அதோட மைனஸ்லேயும் சால்டர் பண்ணுறேன். சால்டர் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு, ப்ளஸில் கொஞ்சம் நல்லா இல்லாததால் மறுபடியும் சால்டர் நான் பக்காவாக வச்சுட்டு அதை நல்லா பாருங்கள். ப்ளஸ் மைனஸில் சால்டர் பண்ணியாச்சு. அடுத்த 2 கலருமே ஒரே மாதிரி இருக்குது. அது வந்து 220 வோல்ட் இன்புட் சப்ளை தரணும். அதே மாதிரி நான் வாங்கின 15 குவான்டிட்டிக்கும் சால்டர் பண்ணுறேன். இது 2வது காம்போனண்ட்டுக்கு. சேம் அதே மாதிரி இதுக்கும் சால்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதனால் நம்மளுக்கு என்னென்னா, பழைய எல்இடி பல்ப் 9 வாட் எல்இடி பல்புக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் பழைய எல்இடி பல்ப் ஏதாச்சும் போயிடுச்சு அப்படி இருக்கப்போ நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சீப் அண்ட் காஸ்ட்டில் உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் கடையில் ஒரு 9 வாட் எல்இடி பல்ப் வாங்கணுன்னா மேக்ஸிமம் இவ்வளோ காஸ்ட் ஆகும். ஆனால் என்கிட்ட அதோட கம்மி காஸ்ட் தான். இப்போ பாருங்கள், அதோட இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. பாருங்கள், அதோட போர்டும் அதோட எல்இடி பல்பும். நான் இதை வந்து ஜூம் அவுட்லேருந்து வெளியே இருந்து கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு. பிரைட்னஸ்லாம் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து லைட் எரியறதை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்ததை நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லைட் வேணும்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நானே கான்டாக்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.